ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அரோல். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்மளோட மல்லி சீட்டில் என்னடா சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம ராஜேஷ் இருக்காங்க பார்த்தீங்களா, கொலை வெறியில் கொலை காணில் அப்படியே தட்டை தூக்கி அடிக்கிறாங்க பாருங்க. அடிச்சு அடியில் தட்டில் இந்த பூ அப்படியே இந்த எப்படி சொல்றாங்கன்னா, அந்த சினிமாவிலலாம் ஹீரோயின் என்ட்ரி கொடுக்கும்போது மேலேருந்து அப்படியே ஹெலிகாப்டரில் இல்லைன்னா அந்த அப்படியே ஒரு பலூன் கட்டி அதெல்லாம் அப்படியே தெரிச்சு விடுவாங்க பார்த்தீங்களா, இறச்சி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மல்லிப்பூ தெரிக்குதுங்க. அதை பார்த்த உடனே ரஞ்சிதா இருக்கா பார்த்தீங்களா, அப்படியே நட்டுக்கிறாங்க. ஏன் என்னாச்சு, எதனால் இப்படி நட்டுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராஜேஸ்வரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு மல்லி தலையில் பூ வச்சு விட்டு மல்லி ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அவங்க பண்ணாமல் போய் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இவங்க நேராக அந்த டைனிங் டேபிள் வந்து நின்று நான் தட்டை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ரஞ்சிதா கிட்ட வரவும் அந்த தட்டை தூக்கி ஒரு அடி அடிக்கிறாங்க பாருங்க. பா, மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பின்னுதுங்க. அதுலேருந்து பூ ஒவ்வொன்றையும் பறந்ததை பார்த்தோன்னே அப்படியே ரஞ்சிதா மேலே தெரிகிறப்போ க்யூட்டாக இருந்துச்சுங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம ரஞ்சிதா, ஏன் ரஞ்சிதா அவ்வளோ கோவப்படுறேன்னு சொல்ல, உன்னால தாண்டி நான் இப்போ தோத்து போய் நிற்கிறேன். உன்னெல்லாம் நான் என்ன பண்ணுறது, ஆசை இருந்தால் மட்டும் பத்தாதிரி, கொஞ்சமாவது கஷ்டப்படணும், கஷ்டப்படாமல் எல்லாம் நடந்துடாது அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன், இப்போ கூட தான் சொல்கிறேன், அடுத்த முறை அவங்ககிட்ட பெட்டு கட்டும்போது பார்த்து கட்டு, மல்லிப்பூன்றதுனால ஈஸியாக யூடியூப் பார்த்து கட்டிட்டேன், வேற எதனா தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ அடுத்த முறையே நீ தோக்குறதுல தான் இருக்கியா, ஜெயிக்கிறதுல கிடையாதா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டாடி, நீ ஜெயிக்கணும், தோக்குற அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டா தான் ஜெயிக்க முடியும், ஆனால் நீ தோத்துருவோன்னு முடிவிலே இருக்கிற பத்தியா, அதனால தாண்டி உனக்கு விஜய் கிடைக்காமே இருக்கான், உன்னை அப்படியே என்ன பண்ணது தெரியல, அப்படியே உன் மேலே இருக்கிற கோவத்தை தாண்டி அந்த தட்டு மேட்டில் காட்டுறான் தக்காளி வாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கோவத்தில் கத்துறாங்க. அப்படியே சிங்கம் கர்ஜிக்கும் பார்த்தீங்களா, இது நான் சரி ஓகே, சிங்கம் எப்படி கர்ஜி சரிங்க, அது சிங்கத்தை கர்ஜிக்கிறது நம்மளை கேட்ட நான் மனுஷன், நான் என்ன பண்ணிட்டோம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்மளோட மல்லி கியூட்டாக ஸ்வீட்டாக ரூமில் போயிட்டு கண்ணாடி அவங்க மூஞ்சி அவங்களே பார்த்துக்கிட்டு, நான் அழகா, என் முகம் அழகா, என் தாடி அழகா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ் அவங்களே பார்த்து வர்ணிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் லைட்டாக மேலே போகிறாங்க. ஓ ஏ அப்படிலாம் யோசிக்கிறாங்க. என்னடா பார்த்தா நம்ம விஜய் அவங்ககிட்ட பேசுனது, மல்லிக்காக அந்த கண்ணீர் வடித்து மல்லி அப்படியே ஒரு எமோஷ்னலாக பார்த்தது, அதுக்கப்புறம் மல்லிகிட்ட என்னை இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுட்டு நான் எதிர்பார்க்கல மல்லி, இது எதிர்பார்க்காத ஒன்று, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லி பார்த்தீங்களா, அந்த வாரத்தெல்லாம் மல்லிக்கு அப்படியே தேனை எடுத்து நாக்கில் வச்ச மாதிரி செவ்வனு இருக்குங்க. இன்ப காது யூதிச்சு என்னது ஏதோ சொல்லுவாங்களா, இன்பத்தேன் வந்து பாய் இது காதி நீலே அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கேங்க. அந்த டைமில் தாங்க அங்கே அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வராங்க, முக்கியமான கெஸ்ட். யாருன்னு பார்த்தா நம்ம வெண்பா குட்டி. ஏன் வராங்க, எதுக்கு வராங்க அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஏன்னா நைட்டு அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க, வெளில போகிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பற்றி ஷேர் பண்ணுவோம், பண்ணுறேன், ஓகேங்களா. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye. முக்கியமான விஷயங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இஸ் யுவர் அருள்.